ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு. அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது? இப்போ என்ன பெரிய குறை மண்டை குழம்பு போய் தர்றாங்க. எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. அதாவது ஓடலைன்னா ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தால் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் வந்து பேசியிருந்தார். அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் சார். ஏன்னா ஜீரோவுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணால் போடலாம் சார். ஆனால் மைனஸில் போயிட்டா தான் திருப்பி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்கள் நெடுஞ்சாலை ஒரு படம் பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரிங்கம் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்களா சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்கே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்து தான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளோ புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்றைக்கி நமக்கு ரஜினி சார், இன்றைக்கி விஜய் சார், இன்றைக்கி அஜித் சார். யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துலேருந்து இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமாக இருக்கட்டும், இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டால் தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார். கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.